அனைவருக்கும் வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் மீனா பன்னீர்செல்வம். வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள்ல கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்கின கடனை திரும்ப கட்டலங்கிற காரணத்துக்காக இனி இஷ்டத்துக்கு வங்கியின் பணியாளர்களோ அல்லது கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோ யாரையும் மரியாதை குறைவாக நடத்த முடியாது. எந்த ஒரு சூழல்லையும் லோன் வாங்கியவரின் கண்ணியத்தை சிதைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. கடன் வாங்கியவரின் வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு தான் போகணும், இத்தனை முறைதான் தொலைபேசியில அழைக்கணும் அப்படின்னு பல அதிரடியான வரை விதிமுறைகளை வெளியிட்டிருக்கு ரிசர்வ் வங்கி. இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்துல வங்கிகள்ல கடன் வாங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகன கடன், எல்லா மாதிரியான கடன்களும் வங்கிகள்ல வழங்கப்படுது. வட்டி கம்மி, இதுல பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி வாலண்டரியா வந்து கடனை கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப கட்ட முடியாத சூழல்ல கடன் வாங்கியவரை வங்கிகள் பாடாய் படுத்திடுறாங்க அப்படின்னு நீண்ட காலமாகவே தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. கரெக்டான நேரத்துக்கு கடன் தொகையை செலுத்த தவறினா கணிசமான தொகை வாடிக்கையாளருக்கு அபராதமாக விதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளரின் கிரெடிட் ஸ்கோர் குறைந்து போய் விடுகிறது. அவரால் அடுத்து வேறு எங்கேயும் கடன் வாங்க முடியாத அளவுக்கு சிக்கல் பெருசாகி விடுது. பொதுத்துறை வங்கிகளாவது கடனை திரும்ப வசூலிக்கிறதுல ஓரளவு கண்ணியத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் தனியார் நிதி நிறுவனங்கள் அடியாட்களை போல ஏஜென்ட்டுகளை வீட்டுக்கு அனுப்பி கடனை மிரட்டி வசூலிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆண்டு கணக்குல மாதம் மாதம் தவணை தொகையை சரியா கட்டினவங்க கூட எதிர்பாராத விதமா ஒரு மாதம் கட்ட தாமதமானாலோ இல்ல கட்ட முடியலனாலோ தொடர்ந்து தொலைபேசியில கால் பண்ணி தொல்லை கொடுப்பதோடு மட்டுமில்லாம பொழுது விடிஞ்சதும் நேரடியாக வீட்டுக்கு போய் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வாய்க்கு வந்தபடி கேவலமாக பேசுவதும் குடும்பத்தினர் முன்னிலையில கடன் வாங்கியவரை அவமானப்படுத்துவதும் அதிகரிச்சுட்டு வருது. துர்திஷ்டவசமா சில நேரங்கள்ல இந்த அவமானத்தை தாங்க முடியாம கடன் வாங்கியவர் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்களும் நடக்குது. இந்த நிலையில தான் கடன் வசூல் செய்வதில் புதிய வழிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. இதன்படி ஒவ்வொரு வங்கிக்கும் கடன் வசூல் செயல்முறையை மிகவும் கடுமையானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மாற்றுவதற்காக புதிய வரை விதிகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. 2026 மத்திய பட்ஜெட்ல வங்கி வாடிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. இதன் தொடர்ச்சியா கமர்ஷியல் பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் கான்டக்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன்ஸ் 2026 என்ற பெயர்ல புதிய வரை விதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பா வங்கிகள், நிபுணர்கள், பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு. மார்ச் 6 வரைக்கும் இதற்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கு. புதிய வரை விதிகளின்படி ஒவ்வொரு வங்கிகளும் தெளிவான முறையான கடன் வசூல் கொள்கையை உருவாக்கணும். தவணை தொகை செலுத்துவதில் சிரமம் உள்ள நபர்களை கண்டறிந்து அவங்களுக்கான ஆலோசனை கொடுக்கறதுக்கும் தீர்வுகளை வழங்குவதற்கும் வங்கிகள் தான் பொறுப்பு அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கு. குறிப்பாக கடன் வாங்கியவர் தனக்கான அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கவரி ஏஜென்ட் யார் அப்படிங்கறத தெரிந்து கொள்வது உறுதி செய்யப்படணும். அதற்கேற்ப வங்கிகளின் வலைதளங்கள், செயலிகள்ல தகவல்களை இடம்பெற செய்யணும். அது மட்டும் இல்லாம வங்கிகளின் அனைத்து கிளைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட ரெக்கவரி ஏஜென்ட்களின் பட்டியல் வெளிப்படையாக ஒட்டி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வங்கி நடத்தை விதிகளை பின்பற்றுவேன்னு கடன் வசூல் முகவர்கள் கிட்ட இருந்து வங்கிகள் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை வாங்குவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கடன் வாங்கியவர் பற்றிய எல்லா தகவலையும் வங்கிகள் ரெக்கவரி ஏஜென்ட்கள் கிட்ட கொடுத்துவிடக் கூடாது. அவசியம் தேவைப்படும் தகவலை மட்டுமே கொடுக்கணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர்கள் கொடுத்த புகார்கள் ஏதேனும் நிலுவையில இருந்தா அது தீர்த்து வைக்கப்படும் வரை கடன் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடன் வசூல் நடவடிக்கைகள்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அவங்கள கடுமையான கடன் வசூல் நடவடிக்கைகள்ல ஊக்குவிக்கும் விதமா மாற்றிவிடக் கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியிருக்கு. காலை 8 மணிக்கு முன்பும் மாலை 7 மணிக்கு மேலேயும் கடன் தொகையை கேட்டு எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் கால் செய்யக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி கடன் வசூலுக்கான முக்கியமான நிபந்தனையை வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடன் வசூல் செய்யும் பணியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் நிறுவனங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும் அப்படிங்கறது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளையும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. குறிப்பிட்ட நேரங்கள்ல கால் பண்ணாதீங்க அப்படின்னு வாடிக்கையாளர்கள் சொன்னா அப்படிப்பட்ட கோரிக்கைகளை மதிச்சு நடக்கணும். கடன் வாங்கியவர் தவிர அவரது குடும்ப உறுப்பினரையோ, உறவினரையோ, நண்பரையோ கடன் வசூல் நிறுவனங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. வாடிக்கையாளர்கள் எங்க வர சொல்றாங்களோ அவர்கள் விரும்பும் இடத்துலதான் அவங்கள சந்திக்கணும். வேறு ஒரு இடத்துக்கு வர சொல்லி நிர்பந்திக்க கூடாது.
கடன் வாங்கிய வாடிக்கையாளர்கிட்ட எக்காரணம் கொண்டும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கண்ணியமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தணும். கடன் வசூல் செயல்முறையின் எந்த நிலையிலையும் வாடிக்கையாளரை மிரட்டக்கூடாது. கடன் வாங்கியவரின் வீட்டில் துக்கம் அல்லது திருமண நிகழ்வுகள், பண்டிகைகள், விழா காலங்கள், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் பாதிப்புகளின் போது கடன் வசூலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதும் விதியாக சேர்க்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்படும் தொகைக்கு சரியான ரசீது கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமான தொடர்புக்கு ஏஜென்ட்டுகள் வங்கியின் அனுமதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு முன்போ அல்லது சட்ட நடவடிக்கைக்கு முன்போ எழுத்துப்பூர்வ அறிவிப்பை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சட்ட நடவடிக்கையை தொடங்கணும். எடுத்த உடனேயே சட்ட நடவடிக்கையை செய்யக்கூடாது. வாடிக்கையாளரின் பிரைவசி, அதாவது தனியுரிமைக்கு மதிப்பு கொடுத்து கடன் வாங்கியவர் அல்லது உத்தரவாதம் அளித்தவருடன் மட்டுமே தொடர்பு கொள்ளணும். இந்த மாதிரி வாடிக்கையாளருக்கு சாதகமான பல்வேறு புதிய வரைவிதிகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கு. இதேபோன்று சிறிய வங்கிகள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், நிதி நிறுவனங்களுக்கும் தனித்தனியாக வரைவிதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. மைக்ரோ பைனான்ஸ் கடன் வகையின் கீழ் வரும் வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக 2 முறை சொன்ன இடத்திற்கு வர தவறினால் மட்டுமே வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ அவங்கள சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வலுக்கட்டாயமாகவோ அல்லது விதிகளுக்கு எதிராகவோ மீட்பு முறையை மேற்கொள்வதை ரிசர்வ் வங்கி தடை விதிச்சிருக்கு. வாடிக்கையாளருக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது மற்ற சமூக ஊடகங்கள் வழியாகவோ தேவையில்லாத மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்யக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டின அதிகப்படியான கால்ஸ் பண்ணக்கூடாது. தெரியாத புது நம்பர்ல இருந்து கால் பண்ணி மிரட்டும் தோணியில பேசக்கூடாது. கடன் வாங்கியவரின் உறவினரையோ நண்பரையோ கூட வேலை பார்க்கும் சக ஊழியர்களையோ துன்புறுத்தக்கூடாது. கட்ட வேண்டிய தொகை பற்றிய தவறான தகவலையோ அல்லது சட்ட நடவடிக்கை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட தகவலையோ வழங்கக்கூடாது. இப்படி அடுக்கடுக்கா இன்னும் ஏராளமான விதிகள் புதிய வரைவிதிகள்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. இதையெல்லாம் மீறி வங்கி அதிகாரியோ இல்ல கடன் வசூல் ஏஜென்ட்டுகளோ தப்பா நடந்துகிட்டா அதுக்கு சம்பந்தப்பட்ட வங்கியோ அல்லது நிதி நிறுவனங்களும் தான் முழு பொறுப்பையுமே ஏற்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம வங்கிகளின் நிதி சார்ந்த மற்ற தயாரிப்புகளை வாடிக்கையாளர்களின் சம்மதம் இல்லாம வாங்க வைக்க கூடாதுன்னு விதிகள் கடுமையாகுது. உதாரணமாக லோன் வாங்க போனா கூடவே கிரெடிட் கார்டுகளோ அல்லது இன்சூரன்ஸ் வாங்க வைப்பது மாதிரியான தவறான விற்பனை முறைகளை கட்டுப்படுத்துவதற்கும் புதிய வழிமுறைகள் முன்மொழியப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கருத்து கேட்பு முடிந்த பிறகு திருத்தங்கள் ஏதாவது தேவை இருந்தா செய்யப்படும். இறுதி வரைவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதுன்னா ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, சேமிப்பு கணக்குகள்ல குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தவறும் வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிப்பதை வங்கிகள் நிறுத்தணும்னு மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பதிலா அதிக இருப்பை வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளரை ஊக்குவிக்கும் விதமா ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கட்டண சலுகைகள் மற்றும் கூடுதல் வட்டி வழங்கும் நடவடிக்கைகளை செய்யவும் மக்களவையின் மனுக்கள் குழு ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.